தெரியல கால் அப்போலேருந்து இப்போ வரையும் முடி அப்படியே தான் இருக்குது. இது ஜெனட்டிக் அதான் சரி கேர்லியாகவே மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யோசிச்சிட்டேன் அடிக்கடிக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் ரொம்ப பண்ணாமல் இந்த கேர்ள்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அவளுக்கு ஃபேஸ் வந்து எப்பவுமே மூஞ்சி கட்டி வெளியே அனுப்பினாங்க. சட்டியா சட்டி 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 இப்போ அவங்க சிக்னல்ல இது ஸ்கார்ப் கட்டாமல் அதுக்கே மூஞ்சில் எவ்வளோ அழுக்கு. அது கழுவணும் மூஞ்ச இவ காலைல குளிக்கிறதோட சரி. இதுக்கு இந்த ஸ்கார்ப் கட்டியது ரொம்ப டஸ்ட். இந்த ரோடெல்லாம் செம்ம டஸ்ட்டாக இருக்குது. இவன் அந்த கோடு போட்ட சார் எங்கம்மா 4 லேருந்து கட்டிட்டு போல வேற கிடையாது. ஸ்கார்ப் கட்டின்னு அப்புறம் வந்து சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் போடணும். உண்மையாகவே நல்லா இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கும் சரி அவளுக்கும் சரி இன்னுக்கும் சரி. நம்ம அப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற டஸ்ட்டுக்கு போட்டு தான் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு இப்போ தனியாக ஆர்டர் பண்ணால் ரேட் அதிகம். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஆர்டர் போடுது. அப்போ சொல்கிறேன் நான் ஓகேடா பார்த்து என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு என்ன 30 60 பண்ணு. அப்பா இன்னும் மூந்து வந்துட்டு இருக்காங்களா? தாம்பரத்துல இருந்து நாங்களே வந்துட்டோம். அண்ணா நாங்களே வந்து தாம்பரத்துல இருந்து சாப்பாடுங்க. நான் கீழே ஒரு கேரி பேக் எடு. எந்த பேர் போட வடப்பள்ளி கார்னிஷர் ஐயா தனுஷனா சின்ன காரங்க சின்ன காரங்க 75 மாதிரி வந்து போ. மீனு குஞ்சு வீட்டுக்கு போறியாம்மா? போட அப்பா ஃபோன் நாட்டு வச்சுக்கல தானே. போன விட்டு எப்படி சார்ஜ் போட்டுக்கோ. அந்த இந்த சார்ஜ் என்ன டேட் முடிச்சு போன குலோப் ஜாமான் என்னடி மூடி ரொம்ப அழுக்கா இருக்கே தான் கேட்குறேன். டஸ்ட்டு அட கடவுளே, அம்மாவோட லைஃப்லாம் ரொம்ப கொடுமையா போகுதுமா. ஜெயா சிஸ்டர் வந்துட்டு ஆளை காணும் பாரு, ஓடிட்டாங்க. என்ன கிளினிக்மா போனது? அந்த வேர்ஸ்ட் அகாடமி காமிச்சல காலைல தெரியுமா? இந்த ஹேர் கிளினிக்கா? நம்ம சலூனும் இருக்கு ப்ளஸ் வந்து இந்த கிளினிக்கும் இருக்கு. முடிக்கும் ஒரு ஆஸ்பத்திரி வந்துருச்சா? இதுமா
டிவில போட மாட்டானா